திமுக கட்சிக்கு இனிமேல் எதிர்காலமே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு பெருத்த ஏமாற்றத்தை இந்த தேர்தல் கொடுக்கும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். வரும் 17ஆம் தேதி விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் விருதுநகரில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு நீதி வேண்டி மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. இது சம்பந்தமாக சிவகாசி சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான KT ராஜேந்திர பாலாஜி தலைமையில் சிவகாசி தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய ராஜேந்திர பாலாஜி, தமிழகத்தில் திமுக ஆட்சியை போல் மிகப்பெரிய மோசமான ஆட்சியை தமிழகம் கண்டதில்லை என்றும், திமுக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்ப எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து போராடி வருகிறார் என்றும் தெரிவித்தார். நிர்வாகம் சரியில்லாத திமுக அரசு எதற்கெடுத்தாலும் காரணங்களை சொல்லி தப்பித்துக் கொள்ளும் வேலையை செய்கிறது என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து நடக்கின்ற சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லைகளை தடுக்க தவறிய திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற ஒரு ஆர்ப்பாட்டம். சட்டம் ஒழுங்கும் சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பும் இல்லை, படிக்கின்ற மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமி முதல் வயது முதிர்ந்த மூதாட்டி வரை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுவதை தினந்தோறும் நாம் பத்திரிகை செய்திகளை பார்த்து வருகிறோம். இதையெல்லாம் தடுக்க தவறியது திமுக அரசு. நிர்வாகம் சரியில்லை, எதற்கெடுத்தாலும் காரணங்களை சொல்லி தப்பித்துக் கொள்கின்ற பணியைத்தான் இன்றைக்கு திமுக அரசு செய்கிறது, ஸ்டாலின் செய்கிறார். மொத்தத்தை எங்கு பாருங்க, காலையில பேப்பர் தந்தி பேப்பர் எடுத்தோம், தினமலர் பேப்பர் எடுத்தோம், தினமணி எடுத்தோம், தினத்தந்தி எடுத்தோம், தினையிதழ் எடுத்தோம், எந்த பேப்பர் எடுத்து பாருங்க, மீடியாக்கள் எந்த மீடியாக்கள் திருப்பி பாருங்க, எதுல பார்த்தாலும் எதாவது படுகொலை, எதாவது படுகொலை, பட்டப்பகல் படுகொலை, விரட்டி வெட்டி படுகொலை, வாலிபர் கொலை, சிறுமி கற்பழிப்பு, முதாண்டி கற்பழிப்பு, மாணவி கடத்தல், இப்படித்தான் செய்து வருது. இந்த ஆட்சியை திமுக ஆட்சி ஓர் மிகப்பெரிய மோசமான ஆட்சியை தமிழ்நாடு இதுவரை கண்டதில்லை என்ற சூழ்நிலை உருவாகிவிட்டது.